ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நீண்ட நாள் முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் ஒரு விஷயத்திற்கு முடிவெடுக்கும் காலகட்டத்தில் நீ உள்ளாய். இந்த குழப்பமான மனநிலையில் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்றும் பட்சத்தில் இப்பொழுது கூறும் இந்த வார்த்தையை முழுமையாக கேட்டுவிட்டு ஒரு நல்ல முடிவு எடு. ஏனெனில் இப்ப நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையும் தீர்மானிக்கும். மனதில் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள். அப்போதுதான் நீ செய்யும் செயலிலும் எடுக்கும் முடிவுகளிலும் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்து வெளியே வருவாய். எச்செயலை முழு கவனமாக செலுத்தும் போது மட்டுமே அதில் உள்ள நிறை குறைகள் புரிந்து கொள்ள முடியும். உன் எண்ணங்களை பொறுத்து இந்த உலகத்தில் மீதான உன் பார்வை இருக்கும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. சிலரின் வாழ்க்கை எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. எல்லாவற்றையும் நீ இப்பொழுது அறிந்திருப்பாய். எல்லா அனுபவங்களையும் நீ இப்போது பெற்று இருப்பாய். நீ இதுவரை பெற்று இருந்த எல்லா அனுபவங்களையும் அறிந்து ஒரு நல்ல முடிவை எடு. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் மிகவும் குழப்பத்தில்தான் இருக்கிறாய். இந்த காத்திருப்பை இப்படியே தொடங்கலாமா அல்லது ஒரு முடிவு எடுத்து விடலாமா என்றெல்லாம் குழம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். சரி, நான் சொல்வதை கேள். நீ எடுக்கும் முடிவானது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உன்னை சார்ந்ததே உன் முடிவுகள் இருக்க வேண்டும். அதில் அடுத்தவரின் ஆலோசனையை கேள், ஆனால் அவற்றை முடிவே கருதாதே. அது உனக்கு நன்மையை விளைவிக்காது என்பதை நீ யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். உன் மனதில் எது பிடிக்கிறதோ அதுவே நீ ஒரு முடிவாக எடு. ஏனெனில் இது உன் வாழ்க்கை, நீதான் வாழப் போகிறாய். இது நாள்தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முடிவு எடுக்கும் முன் சாய் அப்பாவை அழைத்துக்கொள். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई।